டேய் அடா பாவிங்களா, இது வடிவேலு கலாய்க்கிறதுக்கு போட்டதுடா. நான் நல்லா இருக்குன்னு சொன்னது அந்த பாட்டு. அப்படியா? ஆமா, இது QA கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ எதுக்கு இது பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப பாருங்க, இப்ப அண்ணனுக்கோசம் எல்லாரும் டெடிகேட் பண்ண. ரெடி 3 2 1. லா 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 லா. ஏய் ஏதோ சைலன்ஸ். இல்ல அதாவது கம்ப்ளீட்டா நான் சிங்க்ல பாடுறது. அதான் இதுதான் நம்ம ட்ரை காம்பேஸோட பண்றீங்க. ஸ்பெஷல். இது வந்து ஒரு கோரஸ்னு சொல்லுவாங்க, கேவலமான கோரஸ் இது. கேவலமான கோரஸ். ஆமா. ஓகே, சோ வெல்கம் பேக் டு இது அன்றும் என்றும் என்றும் மாதவன். யூஷுவலா நானும் ஆதவனும் சேர்ந்து நின்று தான் இப்படி எல்லாம் வந்து ஓப்பனிங் எண்டிங் எல்லாம் வந்து கொடுப்போம். பட் லுக்ஸ் வெரி நைஸ் அண்ட் சர்ப்ரைசிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஆதவன். ஓகே, அவங்களுக்காக ஒரு சில பிக்சர்ஸ் வருது, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சொல்லுங்க ஹவு டு யூ ஃபீல். ஆக்சுவலி ஆதவன், நீங்க இப்ப இருக்கிறத விட சின்ன வயசுல இன்னும் அழகா இருக்கீங்க. ஐ திங்க் அந்த அடலசன்ஸ் ஏஜ், அந்த யங்ஸ்டரா இருக்கும் போதெல்லாம் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் சீயிங் ஆல் தீஸ் பிக்சர்ஸ் இப்போ? இல்ல எனக்கே இந்த பிக்சர்ஸோட கலெக்ஷன்லாம் வேணும். அதுல சில பிக்சர்ஸ்லாம் வந்து என்கிட்ட இல்ல. அந்த மாதிரி சில பிக்சர்ஸ். இது உங்களுக்கான அடுத்த சர்ப்ரைஸ். கம் ஆன், ஆதவனோட அப்பா அம்மா இங்க இருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆதவன் ஆதித்யா டிவியில். முக்கியமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க செட்டுக்கு. நானே வந்துட்டு பார்த்ததில்லை, அப்பமா வந்து நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். ஆதித்யா டிவி அப்படின்னா சன் நெட்வொர்க்கில் ஆமாம், ஒரு 16 சேனல் இருக்குது. பார்த்தேன் நான் 16 சேனலில் இந்த ஆதித்யா சேனலுடைய பர்த்டே அப்படிங்கிறனால இந்த ஹாப்பி பர்த்டே டு. ஆனால் இந்த சன் குடும்பம் அப்படிங்கிறது டிவியிலேயே ரொம்ப ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கிற ஒரு இது, உயர்ந்த இது. அதில் என்னுடைய மகன் வந்து தன்னுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கிறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஆதவனை பற்றி நான் ரொம்ப அதிகம் சொல்லக்கூடாது ஆஸ் அ பேரண்ட்ஸ். மீதி பேர் சொல்லலாம். ஆதவனோட அப்பா அம்மா மாதிரி இல்லை, அக்கா அண்ணா மாதிரி தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு யங்கா இருக்கீங்க நீங்க வந்து பார்க்கறதுக்கு. இப்போ நீ என்ன வயசானவன் சொல்றத பார்த்தா என்ன வயசானவன்னு சொல்றா போல. உண்மையாலுமே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இவங்களை பார்த்து உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னுடைய தந்தை சொல்வார், பணம் சம்பாதிக்கிறத விட மனங்களை சம்பாதிக்கணும்னு. அந்த மாதிரி இந்த டிவி மூலமாக இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி இந்த உலக தமிழருடைய மனங்களை எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதில் என்னுடைய மகன் வந்து 10 ஆண்டுகள் சம்பாதிச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னுடைய மகன் எங்களுடைய மகன் அப்படின்னு சொல்கிறத விட ஆதவனுடைய பெற்றோர்கள் நாங்கள் சொல்கிறத இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து பெரிய கண்டிப்பாக இவரை பற்றி எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பெருமையாக நினச்ச ஒரு தருணம் அப்படின்னா நீங்கள் என்ன மொமெண்ட் சொல்லுவீங்க? எங்கே போனாலும் அதுதானே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே ஆதவனுடைய அப்பான்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய அதுவே பெருமை தான். சூப்பர்.
அம்மா உள்ள வரும்போதே ஃபுல் இமோஷனல் ஆயிட்டாங்க. தம்பி தம்பின்னு இவரு வந்து யோசிக்கிறாரு யாரு தம்பி அப்படின்னு. யூஸ்வலாக அவனை ஆதவன் கூப்பிட்டதில்லை, பிறந்ததுலேருந்தே தம்பி தான் சொல்கிறது. ஓகே, அதனால தம்பின்னு தான். அம்மா ரொம்ப இமோஷனலாக இருக்காங்க. அவன் பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் அவன் இவ்வளோ தூரம் நல்ல இது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டி பெருமையாக இருக்கணும். ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. எங்கே இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஆதவனோட அம்மா, ஆதவனோட வீடு, ஆதவனோட இது அப்படி தான் சொல்கிறோம். இப்போ அந்த அளவுக்கு எனக்கு அவன மேலே ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ ஆதவன் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ப்ரைஸ். இல்லை, இது வரைக்கும் இந்த சன் டிவியில் நான் சேர்ந்து 10 வருஷத்தில் நிறைய ஷோஸில் நாங்கள்லாம் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுவோம், தெரிஞ்சே பிளான் பண்ணுவோம். எல்லாருக்குமே அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறது தெரியும். நம்ம ஒரு மொமெண்ட்டுக்கு தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆதித்யா டிவியில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்பா அம்மா வருவாங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் இந்த சர்ப்ரைஸை ரொம்ப வெளியிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரகசியமாக வச்சுருந்தோம். அவங்ககிட்ட ரொம்ப நார்மலாக பேசிகிட்டே இன்னைக்கு காலையில் கூட நார்மலாக பேசி தான் அனுப்பிச்சி விட்டோம். பார்த்தீங்களா, அவங்க தான் மிகப்பெரிய ஆதவன் வந்துட்டு எப்போவுமே துருன்னு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தான் இருப்பாங்க. வீட்டில் எப்படி? வீட்டில் அமைதியாக இருப்பான். எஸ் 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 எஸ். அதாவது அவனுக்குன்னு ஒரு மூடு வந்ததுன்னா நல்லா பேசுவான், இல்லைன்னா அமைதியாக தான் இருப்பான். ரொம்ப இப்படி இங்கே உங்ககிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் வீட்டில் இருக்க மாட்டான். எங்ககிட்டே வந்து ஆன் ஸ்க்ரீன்ல தானே எல்லாருமே வந்துட்டு அதான் கேட்பாங்க, ஆதவன் கிட்டலாம் எப்படி வந்து அப்படின்ற மாதிரி எல்லாம். ஒரு பெரிய பேஷன் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே சினிமாங்கிறது ஒரு பெரிய பேஷன். ஓகே, அந்த பேஷனை அச்சீவ் பண்ணுறதுல தான் ஹி ஃபோக்கஸ்ட். ஓகே, மீதி எல்லாமே செகண்டரி தான். ஸோ எந்த வயசில் ஒரு மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா? அவர் ஒரு 6th ஸ்டாண்டர்ட். 5th or 6th? ஆமாம், 5th standard. 5th standard. ஃபஸ்ட்டு கிருபானந்த வாரியார் பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசினான். அப்படியா? அதை நான் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. எங்களுக்காக பேசுங்க. அப்போவே நல்லா பேசுவான். அப்புறம் இவங்க மயில்சாமி கேசட் கேட்டு அப்படி எல்லாரோடைய வாய்ஸையும் பழகிக்கிட்டான். அப்படி அவனாக தான் பழகினான். நான் யாரும் சொல்லியும் கொடுக்கல, எங்கேயும் ட்ரைனிங்கும் போகல. சரி, அவர் பேசுனதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ்னா என்ன வாய்ஸ் சொல்லுவீங்க? பாக்யராஜ் வாய்ஸ். பாக்யராஜ். அப்போ உங்களுக்கு? எனக்கு அவன் எது செஞ்சாலும் பிடிக்கும். நீங்க அம்மாக்காக பாக்யராஜ் வாய்ஸ், இப்போ லைவா அம்மாக்காக நீங்க அவர் வாய்ஸ் வருதான்னு பாருங்க. இல்லை, நானும் இது வரைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் எங்கள் அப்பா அம்மாவோடு சேர்ந்துருக்கிறேன்னு நினைக்கும் போது உண்மையிலே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ வெரி மச் அம்மா அப்பா. நீங்கள் வந்துட்டு உட்காருங்க, நீங்கள் போகாதீங்க, இன்னும் வந்து சர்ப்ரைசஸ் இருக்குது, நீங்கள் உட்காரலாம். தேங்க்யூ வெரி மச். இனிமேல் வரப்போகுது உங்களுக்கே சர்ப்ரைஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஓகே, ஸோ அந்த சர்ப்ரைஸை பிரேக் பண்ணிக்கலாமா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஆம்பளை இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து, பட் எல்லா இடத்துலையுமே அவருக்கு ட்ரூத்ஃபுல்லான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஐ திங்க் இட்ஸ் கேர்ள்ஸ் ஒன்லி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர்? ஓகே, என்னோட பேர் ஸ்வேதா அண்ட் ஐ பீன் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம் ஃப்ரம் சைல்ட்ஹுட். எவ்வளோ வருஷமா? மோர் தென் 30 years. ஸ்கூல்லேருந்து 3rd standard. வயசெல்லாம் கேட்காதீங்க. அவ்வளோ சூசகமாக கேட்குறாங்க. எத்தனை வருஷமா? இல்லை, வயசு நான் கேட்கவே இல்லை. நீங்கள் தான் 30 வருஷம் நான் சொல்லிட்டு சொல்றீங்க. 30 வருஷம் வச்சு மேய்ச்சிருக்கீங்களே. இல்லை, ஆக்சுவலி எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஹவ் டு பி வித் சம்படி லைக் ஹிம், டெஃபினட்டாக. அண்ட் தெர் இஸ் நெவர் அ டல் மொமெண்ட் வித் அ ஃப்ரெண்ட் லைக் ஆதவன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் அவனை நான் வந்து ரொம்ப டல்லாக பார்த்ததில்லை, ஆனால் ஸ்டில் தெர் இஸ் அ பிட் ஆஃப் எமோஷனல் சைடு இன் ஹிம். அண்ட் அதுதான் அவனை ரொம்ப கிரவுண்டடாக வச்சுருக்குன்னு நான் எப்போவுமே நினைக்கிறேன். ஏன்னா இந்த எமோஷனல் சைடு இருந்தால் நம்ம எப்போவுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் அதெல்லாம் வந்து நம்ம தலைக்கு என்றைக்குமே ஏறினதில்லை. அப்புறம் வெளியிலலாம் நாங்கள் போவோம், லஞ்சுக்கு போவோம், டின்னர் போவோம், இப்போ மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து
இவன் வந்து பெரிய செலிபிரிட்டி, நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதுவும் பிரியாணி பார்த்து அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, ஐ எம் நாட் அ பிரியாணி ஃபேன், பட் ஸ்டில் ஐ திங்க் ஹீ இஸ் அ பிரியாணி ஃபேன். ஸோ அதனால அவன் வந்து ஸோ எல்லாரும் பேசுகிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தோணுனதே இல்லை. ரொம்ப கிரவுண்டடாக இருப்பான், நேச்சுரலாக இருப்பான். ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இல்ல ஸ்கூல்ல கேக்குறேன். இது வெளியில வந்து என்ன ரொம்ப திட்டுவான், அதனால இல்ல பரவாயில்ல, அவரே ஒத்துப்பார் நிறைய விஷயங்கள். அவருக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இல்ல, அவருக்கு அந்த கன்னிராசி கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதனால ஆகவே நீங்க கன்னிராசியா? அது அவங்களா சொல்லிக்கிட்டது. சரி மேம், நீங்க சொல்லுங்க உங்க பேரு. ஜெயஸ்ரீ. ஓகே. எனக்கு வந்து ஆதவன் பழக்கம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 5 to 8 years ஆகுது. ஓகே. அண்ட் யூஎஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது உண்டு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது இவன் கண்டிப்பாக என்னை விசிட் பண்ணாமல் இருக்க மாட்டான். உங்க பேரு? ஜெயஸ்ரீ. யா. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுவான். அண்ட் எப்போ விசிட் பண்ணாலும் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஈ லீவ்ஸ் லாட் ஆஃப் ஆசம் மெமரிஸ். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். என்னோட பசங்க ஆக்சுவலாக என்னோட பொண்ணு வந்து இஸ் இன் ரெகுலர் கான்டாக்ட் வித் ஆதவன். ஸோ வி ஹாவ் குட் டைம். அண்ட் அவனோட ரியல் வாய்ஸ் நான் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை ஆக்சுவலி. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ரியல் வாய்ஸ்ல அவரே வந்து பேசுவாரு. இல்லை ரியல் வாய்ஸ் கேட்டதில்ல. இல்லை, அவங்க வீட்டில் ஆக்சுவலாக அவரோட இவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, ஸ்கூல்மேட்டு. பட் சமீப காலமாக வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் சொல்லிட்டாரு, ஜெயஸ்ரீ சொல்லனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் வாங்க, நம்ம வீட்டில் தங்கிக்கலான்னு. ஏன்னா அவருக்கு எனக்கு ஒரு சிங்க் உண்டு. 2 பேருக்கும் சிவகுமார்ங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி காலைல அப்படி அவங்க வீட்டில் தங்கிடும்போது எழுந்தோடனே சிவகுமார் வாய்ஸில் தான் பேசிக்கிறது. ஸோ ஆமாம், காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, எப்போ போகிறீங்க அப்படின்னு. அதனால உங்க ரியல் ஃப்ரெண்டோட வாய்ஸே மறந்துடுச்சு. எக்ஸாக்ட்லி. அண்ட் எப்போவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டர் ஓட வாய்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால எனக்கு வந்து அவனோட வாய்ஸ். ஸோ ஐ கெஸ் இன்னைக்கு கொஞ்சம் கேட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஹவ் இஸ் தி சர்ப்ரைஸ்? இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? உண்மையிலே இதுவும் புதுசு தான். இதுவும் ரொம்ப புதுசு தான். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதான் சொன்னேன், நம்ம சர்ப்ரைஸை வந்து பிளான் பண்ணி பார்த்துருக்கோம். நாம் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்த சர்ப்ரைஸ் வந்து உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா இவங்க நான் முன்னாடி போயிடுறேன், நீங்கள் பின்னாடி வாங்கலாம் சொல்லவே இல்லை. இவங்கள்ட்ட வந்து நீங்கள் நான் இன்றைக்கி வந்து நான் கரெக்டாக அங்கே போய் உட்காந்துருவேன், நீங்கள் வந்தோன்னே இப்படிலாம் சொல்ல போகிறேன், இப்படிலாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இந்த ரியல் சர்ப்ரைஸ் வந்து உண்மையிலே ஐ எம் பிளெஸ்ட் வித். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி வந்ததுக்காக. யூ கேன் பி சீட்டட். தேங்க்யூ வெரி மச். நம்மளுடைய அன்றும் இன்றும் ஆதவன் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.